ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் வந்துட்டே இருக்கு. எப்படி நீட்டா ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க தனியா ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு தையல் போட்டோம் அப்படின்னா பிளவுஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். பயாஸ் பீஸ் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா நான் எடுத்து வச்சுட்டேன். இதோட ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். சரிங்களா? ப்ளவுஸ் கழுத்து பீஸ் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஈவனாக அந்த 2 தையலுமே இருக்கும். பார்க்கறக்கே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸை எப்படி ஃபினிஷிங்காக தைக்கணும், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதுக்காகவும் வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் சைடு இருக்கும் இல்லைங்களா, ஒரு சைடு நான் பயாஸ் பீஸ் வச்சு கவர் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு ஒரு சில டைம்ல கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சில டைம்ல பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் வரும், இல்லை அப்படின்னா பேக் சைட்லயும் வரும். ஸோ எங்க எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம அழகா சைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். இப்போ ஷோல்டர் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் 2 சைடும் ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில அளவு பிளவுஸ் எல்லாம் வருது. அதுல பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஷோல்டர் பார்த்துட்டிங்கன்னா 2.5 இன்ச் இருக்கும். இன்னொரு சைடு ஷோல்டர் பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் இருக்கும். இல்லை அப்படின்னா 2.25 இன்ச் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி வந்திருக்கும். அதை சரி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை தவிர்த்துக்கிறதுக்காக தான் செக் பண்ணி அதுக்கப்புறமா தைங்க அப்படின்னு சொல்றது. இப்போ பாத்துட்டீங்கன்னா நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பாத்திரலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லீவ் எடுத்து சென்டர் நாட்சஸ் கனெக்ட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவோட சென்டர் நாட்சஸ் பாத்துட்டீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கரெக்டா அந்த தையல் நேரு வச்சு நீங்க ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லீவ்ல நம்ம சென்டர் நாட்சஸ் கொடுத்துருப்போம். அதே போல ஷோல்டரோட சென்டர் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த இடம் தான். இதை 2ஐயும் கரெக்டா வச்சு ஜாயின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்லீவ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் பிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஸ்லீவ் திருகுன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் அந்த ஸ்லீவ் மேல ஏறின மாதிரி வரும் இல்லைங்களா, அதுக்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டா சென்டர்ல வச்சு தைக்காம இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் நமக்கு வரும். அதே மாதிரி சென்டர்ல இருந்து தைச்சிட்டு வர்றப்ப பாத்துட்டீங்கன்னா மேல் சைடு வரக்கூடிய எந்த கிளாத்தா இருந்தாலும் நீங்க கைக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா சுருக்கம் வராம நீட்டா நம்மளால தைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்துட்டீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன். நாம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எவ்வளவு விடுறோமோ அந்த லைன்ல தான் நாம ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச் விட்டுருந்தா 1/2 இன்ச்ல நம்ம ஸ்டிச்சிங் லைன் இருக்கணும். இல்ல 1/4 இன்ச் தான் விட்டுருக்கேன் அப்படின்னா 1/4 இன்ச்ல ஸ்டிச் பண்ணீங்கன்னா போதும். இந்த 2 கிளாத்துமே பாத்துட்டீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸ் 1/4 இன்ச் வச்சுட்டு பேக் பீஸ் நீங்க 1/2 இன்ச்சுக்கு பக்கமா தைச்சிடக்கூடாது. ஸ்டார்டிங்ல எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ எண்டு வரைக்கும் அதே மெஷர்மெண்ட்ல நீங்க தைச்சு எடுக்கணும். இப்போ ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாத்துட்டீங்கன்னா சென்டர் லைன்ல இருக்கு. இப்போ அதே சைடு ரிவர்ஸ்ல நம்ம தைக்கிறப்போ கரெக்டா ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஸ்லீவ் கீழே போயிருக்கும், அந்த பாடி பீஸ் பாத்துட்டீங்கன்னா நம்ம கையில இருக்கும். அப்ப கரெக்டா எடுத்து விட்டு தைச்சீங்கன்னா தான் ஒரே ஈவனா நமக்கு வரும். ஓகேங்களா? ஒரு சில ஜாயின் பண்ற இடத்துல பாத்துட்டீங்கன்னா 2 பீஸுமே சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கைடை நிறுத்திட்டு கரெக்டா கிளாத்தை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வைங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுருக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்க மேல தள்ளி விட்டுருங்க. இப்ப சுருக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் கைடை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சுருக்கத்தை எல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் மறுக்கா ஸ்டிச் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சில கஸ்டமர் பிளவுஸை கையில வாங்கினதையுமே நம்ம கிட்ட சொல்லுவாங்க, பிளவுஸோட ஃபினிஷிங் சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நீட்டா இருக்கு, அழகா தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கறப்ப நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க?
இவ்ளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் எல்லா விஷயமுமே. என்கிட்ட வந்து எந்த கஸ்டமராவது நீங்க தைச்ச பிளவுஸ் சூப்பரா இருக்குங்க, ஃபிட்டிங் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அவிங்க முன்னாடி வந்து நான் வெளிக்காட்டிக்க மாட்டேன். கஸ்டமர் முன்னாடி வந்துட்டு என்னோட கோபமோ, துக்கமோ, சிரிப்போ எதுவுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளிய வராது. ஆனா அவிங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா, எங்க அம்மாட்டயோ, இல்ல ஹஸ்பண்ட்ட்டயோ சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது வந்து பாத்துட்டீங்கன்னா, அவ்ளோ ஒரு சந்தோஷத்த குடுக்கும். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா, ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். ஜாயின் பண்ணி எடுத்ததையுமே நீங்க தையல் மேல வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த மாரி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்த மாரி நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நூல் சுருக்கி புடிச்சு சுருக்கம் வரும் இல்லைங்களா? அந்த மாரி சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி பிரஸ் பண்றப்போ, அந்த சின்ன சின்ன சுருக்கங்கள் கூட இல்லாம, அதோட அவுட்லுக் வந்து பாத்துட்டீங்கன்னா, அவ்ளோ நீட்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். நான் ஜாயின் பண்ண ஸ்லீவ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, எங்கேயுமே சுருக்கம் வந்து இருக்காது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நீட்டா இருக்கும். நார்மலா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தைச்சா ஸ்லீவ் வந்துட்டு நீட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொன்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். இது எல்லாம் நாம ஏன் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணலாம். சரிங்களா? ஆனா, ஒரு தடவ இதையெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து புரியும். சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டெய்லர்ஸ்க்கு உண்டான அங்கீகாரமா நான் எத பார்க்குறேன் அப்டின்னா, கஸ்டமரோட ஃபீட்பேக் தான். நம்ம வந்துட்டு தெச்சு குடுக்குறதோட நம்ம கடமை முடிஞ்சிருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம தெச்சு குடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்துட்டு பாசிட்டிவா சொன்னாங்கன்னா சந்தோஷம். நெகட்டிவா சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தப்ப சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அதைய வந்துட்டு நாம சரி பண்ணிட்டு இன்னும் நல்லா தைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால வந்துட்டு பாசிட்டிவா சொன்னாங்கன்னா கேஷுவலா இருங்க. சரிங்களா? நெகட்டிவா சொன்னாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்த எடுத்துக்கிட்டு அதையே சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில வந்து நம்ம இறங்கிரணும். ஓகேங்களா? இந்த மாரி பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட டெய்லரிங் லைஃப்ல நல்ல முறையா சக்சஸ் ஆகி போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட ஒரு கான்செப்ட். இப்போ இன்னொரு சைட்லயும் வந்து நானு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிக்க போறேன். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஆர்ம்ஹோல் டாட் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல வர்றப்போ, அந்த ஆர்ம்ஹோல் டாட் வந்துட்டு கீழ வர மாரி வச்சு நீங்க வந்து தையல் போடுங்க. சரிங்களா? ஒரு சைடு தான் இந்த மாரி நமக்கு வரும். இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது உள் சைடு போயிரும். வெளி சைடு வந்து நம்ம ஸ்லீவ் பீஸ் வச்சு தைப்போம். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு இந்த மாரி தையல் வந்து வெளிய தெரியும். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஆர்ம்ஹோல் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து கீழ் சைடு வர மாரி, அந்த பிசுறு வந்து கீழ் சைடு வர மாரி வச்சு தையல் போடுங்க. ஸ்லீவ் வந்துட்டு கீழ போயிருக்கும். சரிங்களா? அதையும் கரெக்ட்டா நேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தையல் போட்டீங்க அப்படின்னா, ஒரே ஈவனா இருக்கும். எப்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் சரி, 2 தையல் வந்து போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிங்கிள் தையல் வந்து நம்ம எங்கேயுமே அதிகம் போட மாட்டோம். எல்லா ஜாயின் பகுதியிலுமே 2 தையல் போடணும். அப்பதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ, இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்தது உடனேயே வந்துட்டு நீங்க கரெக்ட்டா அந்த தையல் மேல வந்து நல்லா பிரஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு விடுங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஏதாவது சின்ன சின்ன சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி பண்றப்போ அது வந்து கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாரி நான் போட்டிருக்க தையல் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஸ்லீவ் பீஸும் சரி, பாடி பீஸும் சரி, ஒரே ஈக்குவலா தான் இருக்கும். 1/2 இன்ச்ல தான் நான் வந்து ஸ்டிச்சிங் லைன் போட்டிருக்கேன். கரெக்ட்டா 2 பீஸுமே வந்துட்டு 1/2 இன்ச்ல தான் இருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா மட்டும் தான் அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஏனோ தானோன்னு வச்சோம்னா, கண்டிப்பா அது வந்து அவ்ளோ கரெக்ட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ, ப்ராப்பரா வந்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா, மிஸ்டேக் இல்லாம ரொம்ப நீட்டா வந்து நம்மளால தைக்க முடியும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தைச்சு முடிச்சதையும் அத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்ப பார்த்துட்டீங்கன்னா, ப்ளவுஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்துட்டேன். சைடு தையலும் வந்து போட்டாச்சு. ஸோ ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையில வந்து நம்மளோட முழு முயற்சியும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. ஒரு விஷயம் நமக்கு சரியா வரல அப்படின்னா, அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒரு ப்ளவுஸ் கரெக்ட்டா வரல அப்படின்னா, அடுத்த ப்ளவுஸ்ல வந்து சரி பண்ணுங்க. அடுத்த ப்ளவுஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் தைக்கிறப்போ, அதே மாரி ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள்
உங்களாலேயும் வந்துட்டு பக்காவா வந்து பிளவுஸ் தைக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு நீங்க பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி தைச்சீங்க அப்படின்னா ஆம்கோல் சைடு ஜாயிண்டும் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ பிளவுஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.